டெபாசிட் காலி என்றால் என்ன? அத்தனை ஓட்டு வாங்குவேன், இத்தனை ஓட்டு வாங்குவேன் என்று பிரச்சாரத்தில் சவால் விட்ட பல தலைவர்கள் தேர்தல் முடிவில் டெபாசிட் கூட வாங்காமல் போன சம்பவங்கள் தமிழகத்தில் ஏராளம். ஆனால் டெபாசிட் காலினா என்ன? அது ஏன் அவ்வளவு பெரிய விஷயம்? இதையெல்லாம் தான் இந்த வீடியோல எளிமையா பார்க்க போறோம். தேர்தல் முடிவு வந்ததும் டிவி, செய்தித்தாள்கள், சோசியல் மீடியா எங்க பார்த்தாலும் 2 வார்த்தைகள் தான் அதிகம் கேட்கும். வரலாற்று வெற்றி, டெபாசிட் காலி. அவ்வளோ பேசின, கடைசியில டெபாசிட் கூட வாங்கலையா? அந்த கட்சியோட ஸ்டார் வேட்பாளருக்கே டெபாசிட் காலி. இப்படி பேசுறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த டெபாசிட் காலி அப்படின்னா என்ன? முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். தேர்தலில் நிக்கணும்னா ஒரு ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணுனா போதாது. அதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையையும் கட்டணும். இந்த தொகையை தான் செக்யூரிட்டி டெபாசிட் என்று சொல்லுவாங்க. இந்த டெபாசிட் எவ்வளவு தெரியுமா? எம்பி தேர்தல் பொது பிரிவுக்கு 25,000 ரூபாய், அதுவே SC ST பிரிவுக்கு 12,500 ரூபாய். எம்எல்ஏ தேர்தல்ல பொது பிரிவுக்கு 10,000 ரூபாய், SC ST பிரிவுக்கு 5,000 ரூபாய். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எதுக்கு இந்த டெபாசிட்? அதுக்கு தான் காரணம் இருக்கு. வெறும் ஃபன்னுக்காக அல்லது கவன ஈர்ப்புக்காக சில தேர்தலில் நிற்பாங்க. பலர் தேர்தலில் நின்னா தேர்தல் ஆணையத்தால தேர்தலில் சமாளிக்கிறது மிகவும் கடினம். உதாரணத்துக்கு 1991 சட்டமன்ற தேர்தலில் மொடக்குறிச்சி தொகுதியில 1033 வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க. இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையமே திணறி போச்சு. வேட்பாளர்கள் அதிகமாயிருந்தா வாக்கு இயந்திரத்துல பட்டன் வைக்க பிரச்சனையாகும், வாக்காளர்களுக்கு குழப்பம், டம்மி வேட்பாளர்கள், ஓட்டு பிரிவு இதெல்லாமே நடக்கும். அதனாலதான் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் ரூல். ஆனா இப்ப நீங்க யோசிக்கலாம், கோடி கோடியா செலவு பண்ற வேட்பாளர்களுக்கு இந்த 10,000, 25,000 பெரிய விஷயமா? இல்ல, பணம் பெரிய விஷயம் இல்ல, ஆனா மானம் தான் பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் டெபாசிட் திருப்பி தரமாட்டாங்க. அதுக்கே ஒரு முக்கியமான ரூல் இருக்கு. நீங்க போட்டியிட்ட தொகுதியில செல்லத்தக்க வாக்குகளினுடைய 1க்கு 6 பங்கு வாங்கணும். அதாவது உங்க தொகுதியில 6 லட்சம் வாக்குகள் பதிவானா குறைஞ்சது 1 லட்சம் வாக்குகள் வாங்கணும். அப்படி வாங்கலனா அவ்வளவுதான், டெபாசிட் காலி. அந்த பணம் நேரா தேர்தல் ஆணையத்துக்கே போயிடும். யோசிச்சு பாருங்க, கோடி கோடியா செலவு, வீடு வீடா பிரச்சாரம், பிரியாணி, பரிசு. ஆனா 6ல் 1 பங்கு வாக்கு கூட இல்லைன்னா எவ்வளவு பெரிய அவமானம். அடுத்த முறை எந்த முகத்தோட கட்சி தலைவர்கிட்ட சீட் கேட்பாங்க? அதனாலதான் டெபாசிட் காலினா வெறும் பணம் போறது மட்டும் இல்ல, மானம் போறது, கௌரவம் போறது. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? சில நேரங்கள்ல பெரிய கட்சிகளோட ஸ்டார் வேட்பாளர்களுக்கே டெபாசிட் காலியான சம்பவங்களும் நடந்திருக்கு. சோ நண்பர்களே, இதுதான் டெபாசிட் காலியினுடைய உண்மையான கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தி அன்டோல்ட் பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.